ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் டோபாலஜி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டோபாலஜி அப்படின்னா என்னென்னா, நெட்வொர்க்கில் டிவைசஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய நெட்வொர்க்கில் எந்தெந்த மேனரில் கனெக்ட் ஆகிருக்கு, அது எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் தான் டோபாலஜி. மெயினாக இருக்க டோபாலஜி டைப் என்னென்னா பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி அண்ட் ஹைப்ரிட் டோபாலஜி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. இது உள்ளதுலேயே சிம்பிளஸ்ட் டோபாலஜி. இதில் ஒரு சென்டர் ஒரு ரிசீவர் இருக்காங்க. சென்டர்கிட்டேருந்து ரிசீவருக்கு மெசேஜ் போகுது. அந்த மாதிரி உள்ள சிம்பிளான என்விரான்மெண்ட்டில் டிசைன் ஆகிறது தான் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. அடுத்தது மெஷ் டோபாலஜி. இதில் இப்போ ஒரு 10 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா 10 சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். எல்லா சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் மெஷ் டோபாலஜி. இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு டிவைஸுக்கும் இன்னொரு டிவைஸுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனை நம்ம லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோபாலஜியில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏஹெச்சிபி அண்ட் டிஹெச்சிபி. ஏஹெச்சிபின்னா என்னென்னா அட்ஹாக் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்ஸ். டிஹெச்சிபி அப்படின்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது என்னென்னா, இதில் நம்மளுடைய நெட்வொர்க்கில் நம்ம எத்தனை சிஸ்டம் இருந்தாலும் அத்தனை சிஸ்டமுக்கும் இண்டிவிஜுவலாக ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம அந்த சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க்கை மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் யார் அப்படின்னா இந்த ஏஹெச்சிபியும் டிஹெச்சிபியும். இந்த ஏஹெச்சிபி அதாவது அட்ஹாக் நெட்வொர்க் அப்படின்னு என்னென்னா ஒரு டெம்பரரி நெட்வொர்க்கு. எமர்ஜென்சியாக ஒரு நெட்வொர்க்கை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கை நம்ம அட்ஹாக் நெட்வொர்க், அது ஒரு டெம்பரரி நெட்வொர்க்காக இருக்கும். அந்த நெட்வொர்க்குக்கெல்லாம் ஐபி அட்ரஸை ஜென்ரேட் பண்ணுறதை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணணும், மேனுவலாக பண்ணக்கூடாது. மேனுவலாக பண்ணுறதை விட ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இதுதான் மெஷ் டோபாலஜியோட ஒரு டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 4 சிஸ்டம் இருக்குது, 4 நோடு இருக்குன்னா 4 நோடும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணும். இந்த நோடு 1 நோடு 2ஓடையும் நோடு 3ஓடையும் நோடு 4ஓடையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெடிக்கேட்டட் லிங்க் மூலியமாக இன்னொரு நோட் கூட கம்யூனிகேட் பண்ணும். இதில் இப்போ டெடிக்கேட்டட் நோட் லிங்க்கில் கம்யூனிகேட் பண்ணுறதுல சப்போஸ் இந்த லிங்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் இந்த நெட்வொர்க் அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். ஏதாவது ஒரு லிங்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த கம்ப்ளீட் நெட்வொர்க்கு கிராஷ் ஆகாது. இப்போ டேட்டா இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மற்ற சிஸ்டம்க்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ அங்கே செக்யூர் இருக்கும், ப்ரைவசி நல்லாயிருக்கும், நம்மளுடைய டேட்டா பத்திரமா போயிட்டு வரும். அதே சமயம் ஒவ்வொரு நோடுக்குமாக தனித்தனியாக கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், தனித்தனியாக வயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப காஸ்ட்டு யூஸ் பண்ணுறதா இருக்கும். ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான ஒரு நெட்வொர்க்காக இந்த மெஷ் டோபாலஜி இருக்கும். நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் இதுக்கு எத்தனை யூஸ் ஆகுதுன்னா n/n-1 டிவைடட் பை 2. இப்போ இங்கே 4 நோடு தான் இருக்குது. 4 நோடுக்கு ஒவ்வொன்றுக்கும் இது 1 2 3 4 நம்ம எண்ணி கூட போட்டுடலாம். ஒருவேளை எனக்கு 90 நோடு இருக்குது, அப்போ இங்கே எத்தனை கேபிள் தேவைப்படும் அப்படின்னு ஒருவேளை எக்ஸாமில் கேட்டோம்னா 90 × 90 - 1 89 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டோபாலஜி மிலிட்ரி கம்யூனிகேஷன்லேயும் ஏர்கிராஃப்ட் நேவிகேஷன்ஸ்லேயும் யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜியில் சென்டரில் ஒரு ஹப்பு, சுற்றி எல்லா சிஸ்டமும் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ எல்லாமே டெடிக்கேட்டட் லிங்க் தான். ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கெல்லாம் கோஆக்சியல் கேபிள்னாலையும் RJ45யும் யூஸ் பண்ணி தான் இந்த லிங்க்கெல்லாம் மேட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த லிங்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் மற்ற எந்த சிஸ்டமும் டிஸ்டர்ப் ஆகாது. அண்ட் இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் இந்த நெட்வொர்க்லேருந்து ஒரு நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய டேட்டா டிரான்ஸ்மிஷன் மற்ற நெட்வொர்க்குக்கு ஷேர் ஆகாது. அப்போ இதில் டேட்டா செக்யூர்டாக இருக்கும். சப்போஸ் இந்த சென்ட்ரல் ஹப் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா
நம்மளுடைய கம்ப்ளீட் டோபாலஜியும் கம்ப்ளீட் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகிடும். இதில் யூஸ் ஆகக்கூடிய கேபிள்ஸ் எத்தனை அப்படின்னா நம்பர் ஆஃப் கேபிள்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு லிங்க், டெடிகேட்டட் லிங்க் இதில் இருக்குது. இதில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா ஈத்தர்நெட் லேன் ப்ரோட்டோக்கால். இதில் கொலிஷன் டிடெக்ஷனுக்கு CSMA கெரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது. அது என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட இத்தனை சிஸ்டம் இருக்குது, இத்தனை சிஸ்டமும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும் பொழுது ஒன்றோடு ஒன்று முட்டிச்சு அப்படின்னா இந்த ஹப் வழியாக தான் இங்கே டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ நான் வந்து ABCDன்னு ஒன்று அனுப்புகிறேன், நீங்கள் 1 2 3ன்னு ஒன்று அனுப்புகிறீங்க அப்படின்னா ரெண்டும் மிங்கிள் ஆகி வேறு டேட்டாவாக வருது. இப்போ ஒரிஜினல் டேட்டாவை அங்கே பிரச்சனை பண்ணுது. இல்லை நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல டேட்டா என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று மோதும். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டாவில் லாஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக கேரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ் அது அப்படிங்கிற கொலிஷன் டிடெக்ஷன் ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது. அதாவது என்னென்னா நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் அனுப்புகிறோம், அப்போ அங்கே ஏதோ ஒரு கிராஷ் நடக்க போகுது அப்படின்னா அதை ஆல்ரெடி சென்ஸ் பண்ணி ரெண்டுல எதையாவது ஒன்று ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஒர்க் ஆகக்கூடியது தான் இந்த CSMA ப்ரோட்டோக்கால். அடுத்தது பஸ் டோபாலஜி. இந்த பஸ் டோபாலஜியில் என்ன ஆகும்னா சென்ட்ரலாக ஒரு பஸ் இருக்கும், அதில் ட்ராப் லைன்ஸில் ஒவ்வொரு நோடும் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு பை டைரக்ஷனல் டிரான்ஸ்மிஷன். இந்த பக்கத்துலேருந்தும் இந்த பக்கம் டேட்டா ஃப்ளோ ஆகும், இந்த பக்கத்துலேருந்தும் இந்த பக்கம் டேட்டா ஃப்ளோ ஆகும். இந்த சைட்லேருந்து இப்போ எனக்கு இந்த சிஸ்டமுக்கு எனக்கு டேட்டா போகணுன்னா இது வழியாக இப்படியே போகும், அதே மாதிரி இந்த சிஸ்டமுக்கு போகணும்னா இது வழியாக போகும். அப்போ நமக்கு இந்த விஷயத்துலேயே தெரியுது நமக்கு இங்கே செக்யூரிட்டி, ப்ரைவசி அப்படிங்கிற எல்லா விஷயமே இங்கே டிஸ்டர்ப் ஆகுது. அதே மாதிரி அந்த பஸ் ஃபெயிலியர் ஆகுது, சென்ட்ரல் பஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த என்டையர் நெட்வொர்க்குமே ஃபெயிலியர் ஆகும். இதில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோக்கால்ஸ் என்னென்ன அப்படின்னா TDMA, CDMA, பியூர் அலஹா அண்ட் ஸ்லாட்டட் அலஹா அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் யூஸ் ஆகுது. TDMA அப்படின்னா டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். அதாவது இப்போ எனக்கு ஒரே டயத்தில் 10 சிஸ்டம் இருக்குது, 10 சிஸ்டமும் எனக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது எத்தனை, ஒரே பஸ். அந்த பஸ் வழியாக எத்தனை நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்? அப்போ என்னென்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் பர்டிகுலராக டைமை டிவைட் பண்ணி கொடுக்குறோம். அந்த டைமில் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்காது, ஒரு டேட்டா கிராஷ் ஆகாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் இந்த TDMA. CDMA அப்படின்னு என்னென்னா கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். அதாவது ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை போடுறேன், ஒரு டேட்டாவை அனுப்புகிறேன், அந்த டேட்டாவுக்கு ஏதோ ஒரு கோடு வச்சு என்னுடைய டேட்டாவை என்கோட் பண்ணுறேன். நம்ம நிறைய படத்துலலாம் வந்து கோடு வேர்டு வச்சு படத்தை நகையை கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும் இல்லையா? அதே மாதிரி என்னுடைய டேட்டாவை நான் ஒரு யூனிக்கான கோடு வச்சு என்கோட் பண்ணுறேன். ரிசீவர் அதே யூனிக்கான கோடை வச்சு டீகோட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கிறது தான் CDMA. அப்போ சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் அந்த யூனிக்கான கோடு தெரியும், வேறு யாராலையும் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. அதனால பஸ் டோபாலஜியில் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எத்தனை கேபிள் யூஸ் ஆகுது அப்படின்னா N+1. N அப்படிங்கிறது பேக் போன் கேபிள் ப்ளஸ் N ட்ராப் லைன் கேபிள்ஸ். எத்தனை நோடு கனெக்ட் ஆகுதோ அத்தனை நோடு. இன்கேஸ் இந்த பேக் போன் கேபிள் கிராஷ் ஆனிச்சுன்னா நம்மளுடைய என்டையர் டோபாலஜியுமே ஃபெயிலியர் ஆகிடும். அடுத்தது ரிங் டோபாலஜி. பேர்லேயே தெரியுது நம்மளுடைய நெட்வொர்க்கு ரிங் ஷேப்பில் இருக்கும். ஒரு சிஸ்டமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நோடு இருக்கும். அதாவது ரிங் ஷேப்பில் முன்னாடி பின்னாடி இப்படி ஷேப்பில் போயிட்டுருக்கும். இதில் டேட்டா யூனி டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அதாவது ஒன்று கிளாக் வைஸ் இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகும் பொழுது டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ரிப்பீட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100th நோடுக்கு ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும். நம்ம இருக்கிறது நோடு நம்பர் 1. நம்பர் 1லேருந்து நம்மளுக்கு டேட்டா 100வது சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும்.
அப்போ அது எத்தனை சிஸ்டத்தை கிராஸ் பண்ணி போகணும்? 99 சிஸ்டத்தை கிராஸ் பண்ணி போய் தான் 100வது சிஸ்டத்தை ரீச் பண்ண முடியும். அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆகலாம், வேற ஏதாவது டேட்டா ஆட் ஆகலாம். அப்போ ஒரிஜினல் டேட்டா வந்து கொலாப்ஸ் ஆகலாம். அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸை யூஸ் பண்ணி டேட்டா லாஸ் ஆகாமல் கொண்டுட்டு போகிறோம். இந்த யூனிடைரக்ஷனல் ரிங்கு டேட்டா பாஸிங்கை நம்ம பைடைரக்ஷனலாகவும் மாற்றலாம். அதுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் டேட்டா லிங்க்கை வந்து 2 லேயராக மாற்றுறோம். அப்போ அதை டியூயல் ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிளாக் வைஸுக்கு ஒரு டேட்டா ஃப்ளோக்கு ஒரு லிங்க்கு, ஆன்டி கிளாக் வைஸுக்கு ஒரு டேட்டா ஃப்ளோக்கு ஒரு ரிங்குன்னு சொல்லி 2 ரிங் யூஸ் பண்ணி இதை டியூயல் ரிங் டோபாலஜியை நம்ம வந்து மாற்றலாம். இந்த ரிங்கு டோபாலஜியில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா டோக்கன் பாசிங். டோக்கன் பாசிங்னா என்னன்னா, இப்போது நம்ம சிஸ்டம் நம்பர் நோட் நம்பர் 1ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய டேட்டா கூட சேர்த்து ஒரு டோக்கனையும் பாஸ் பண்ணுவேன். அந்த டோக்கன் கூடயே சேர்ந்து டேட்டாவும் பாஸ் ஆகும். என்னுடைய எந்த சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணுமோ அந்த சிஸ்டம் வரைக்கும் அந்த டேட்டாவோடைய அந்த டோக்கனும் போய் ரீச் ஆகும். இப்போது என்னுடைய ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா டோக்கனை ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ டிரான்ஸ்மிஷனே நடக்கலை அப்படின்னா அந்த டோக்கன் அந்த என்டையர் ரிங்குக்குள்ளேயும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்மிஷன் முடித்ததுக்கப்புறம் சில நோடு டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனே டோக்கனை ரிலீஸ் பண்ணிடும். சில ரிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தேவையான டிசையர் டேட்டா ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற அக்னாலேஜ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டோக்கனை ரிலீஸ் பண்ணும். ஸோ இயர்லியராக ரிலீஸ் பண்ணுறத இயர்லி டோக்கன் ரிலீஸ் அப்படின்னும், டிலே அதாவது அக்னாலேஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான டேட்டா லாஸ் இல்லாமல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற அக்னாலேஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டோக்கனை ரிலீஸ் பண்ணால் அது டிலேடு டோக்கன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோக்கன் பாசிங் அப்படிங்கிறது இந்த ரிங் டோபாலஜியில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோக்கால். இது டியூயல் ரிங் டோபாலஜி அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்குது. இது ரிங் டோபாலஜி. இப்போ டிவைஸ் நம்பர் 1லேருந்து டிவைஸ் நம்பர் 3க்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா டோக்கனோட சேர்த்து டேட்டாவும் இங்கே வரும். இங்கே டிவைஸ் நம்பர் 3க்கு டேட்டா வந்ததுக்கப்புறம் டோக்கன் இங்கேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஒருவேளை முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது இயர்லி, எனக்கு டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சுங்கிற அக்னாலேஜ்மெண்ட் போனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா இது டிலேடு டோக்கன் ரிலீஸ். இல்லை எனக்கு ஒர்க்கே நடக்கலைன்னா அந்த டோக்கன் பாட்டுக்கு இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். எங்கே டிரான்ஸ்மிஷன் நடக்கணுமோ அந்த நோடு அந்த டோக்கனை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். இது டோக்கன் பாசிங். அடுத்தது ட்ரீ டோபாலஜி. ட்ரீ டோபாலஜி அப்படின்னா என்னென்னா ஹையரார்கிக்கல் ஆர்டரில் நெட்வொர்க்கை ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது தான் ட்ரீ டோபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜ் மாதிரி என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், கோஆர்டினேட்டர் இவங்கெல்லாம் ஒரு நோடு, ஒரு நெட்வொர்க், ஒரு செட் ஆஃப் டாப் ஆர்டர் ஹையரார்கி. அடுத்தது நம்மளுடைய ஹெச்ஓடிஸ்க்கு அப்புறம் ப்ரொஃபஸருக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆர்டரில் இல்லை நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு நம்ம ஆர்டரில் நம்ம நெட்வொர்க்கை டிவைட் பண்ணி அதை ஹையரார்க்கியாக ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது தான் இந்த ட்ரீ டோபாலஜி. இந்த ட்ரீ டோபாலஜியில் டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது டாப் டு பாட்டமாகவும் இருக்கும், அதே மாதிரி பாட்டம் டு டாப்பாகவும் இருக்கும். இதில் ஒருவேளை ஏதாவது நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு நோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஹையரார்க்கியில் எந்த ஆர்டரில், அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரின்சிபல் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே உள்ள டிஃபெக்டை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு ஹெச்ஓடி லைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோடு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நோடை மட்டும் நான் பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த நோடில் ஃபெயிலியர் ஆகுது, எந்த நோடில் எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும் இந்த ட்ரீ டோபாலஜியில். இது ட்ரீ டோபாலஜியோட டயக்ராம். அடுத்தது ஹைப்ரிட் டோபாலஜி. ஹைப்ரிட் டோபாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டோபாலஜியும் மிங்கிள் பண்ண டோபாலஜி தான் இந்த ஹைப்ரிட் டோபாலஜி.
இந்த ட்ரீ டோபாலஜியில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படின்னா டிஹெச்சிபி அண்டு சாக். இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அதாவது டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்னா என்ன, நம்மளுடைய ஐபி அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்குதோ, மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக் கன்ஃபிகரேஷனும் அதே மாதிரி தான், அந்த ஐபி அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஹைப்ரிட் டோபாலஜி அப்படிங்கிறது எல்லா டோபாலஜியும் மிங்கிள் பண்ண ஒரு டோபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒரு ஏரியாவில் ஸ்டார் டோபாலஜி, ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு ட்ரீ டோபாலஜி, ஒரு ஏரியாவில் பஸ் டோபாலஜின்னு சொல்லி தனித்தனியாக டோபாலஜி இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கூட்டி காலேஜுக்குன்னு ஒரே டோபாலஜியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ சிஸ்டத்தை நம்ம ஒரே நெட்வொர்க்காக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அங்கே டேட்டா டிரான்ஸ்மிஷன் 10 குரூப்பு தனித்தனியாக இருக்கிறதையும் 10ஐயும் ஒன்றா கூட்டி ஒரே குரூப்பாக ஆக்கணும்னா என்ன ஆகுங்க, டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் ஆகக்கூடியது இந்த ஹைப்ரிட் டோபாலஜி. இப்போ இதுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டோபாலஜிக்கும் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுதோ அது எல்லாமே ஒன்றா ஒரே தான் யூஸ் ஆகுறது இந்த ஹைப்ரிட் டோபாலஜி. இவ்வளோதாங்க டைப் ஆஃப் டோபாலஜிஸ். தேங்க்யூ.